வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு அவல் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். அவல் அரை கப், முந்திரி தேவையான அளவுக்கு, பால் 2 கப், வெல்லம் அரை கப், நெய் 2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஃபஸ்ட்டு வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு அரை கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு பாகு காய்ச்ச போகிறோம். காய்ச்சி எடுத்து அந்த அடியில் இருக்க மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் பாயாசம் செஞ்சு கொதிச்சிட்ருக்கும் போது இந்த ஆறின பாகை தான் அதில் ஊற்றணும். இது சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா திரிஞ்சிரும். அதனால் பால் சூடாக கொதிச்சிட்ருக்கும் போது இதை நம்ம பாகு முன்னாடியே காய்ச்சி வச்சு ஆற வச்சு ஊற்ற போகிறோம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு முந்திரி இதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். தீயாமல் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் நம்ம அவல் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நெய்யிலே நல்லா ஃப்ரை பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். அதுவும் இல்லாமல் நம்ம பால்லே வேக வைக்க போகிறோம். இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருக்கும். இது நல்லா இது ஃப்ரையாக அந்த டெக்ஸ்சர் மாறும். பாருங்க, அவல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது தெரியும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போதே. வெள்ளை அவலை விட இந்த சிகப்பு அவல் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் கூட. இப்போ இதில் 2 கப் பால் சேர்த்து வேக வைக்கலாம். பாருங்க, அவல் நல்லா பால்லே கொதிச்சிட்ருக்கு, வெந்துட்டுருக்கு. அவல் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம்தான் அந்த வெள்ளை கரைச்சலை அதில் சேர்க்கணும். நம்ம வெள்ளை கரைச்சலை முன்னாடியே பண்ணி ஆற வச்சுருக்கோம். ஆறுனது வெள்ளை கரைச்சல் தான் இதில் சேர்க்கணும். இந்த கொதிக்கிற பாலில் நம்ம சூடாகவே சேர்த்தோன்னா அதுவும் சூடு இதுவும் சூடோடு சேர்த்தோன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் முன்னாடியே நம்ம அந்த வெள்ளை கரைச்சல் செஞ்சு வச்சிடணும். பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொதி வரணும், அவ்வளோதான். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். அவள் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஆறுன வெள்ளைக்கரைசல் வடிகட்டியாச்சு, அதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி ஏலக்காய்லாம் சேர்க்கலாம். இப்போது நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அவல் பாயசம் ரெடி. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.